தமிழ் சினிமாவுல மிகவும் வித்தியாசமான இயக்குனர்கள்ல ஒருவரா பார்க்கப்படுவர் தான் இயக்குனர் பார்த்திபன். தற்போது அளித்துள்ள ஒரு எமோஷனல் பேட்டி ரசிகர்களிடையே பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நடிகை சீதாவுடனான தனது காதல் வாழ்க்கை, திருமணம், விவாகரத்து, அதற்கான காரணம் குறித்து அவர் வெளிப்படையா பேசியிருப்பது தற்போது சோசியல் மீடியா மற்றும் யூடியூப் தளங்கள்ல வைரல் ஆகி வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்போது நான் முட்டாளா இருந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்திபன் கூறிய அந்த ஒரு வரி தற்போது ரசிகர்கள எமோஷனல் ஆக்கி இருக்கு. தமிழ் சினிமாவுல காதலித்து திருமணம் செய்த பின்னர் பிரிந்த முக்கியமான ஜோடிகள்ல ஒருத்தர் தான் பார்த்திபன் சீதா ஜோடியும் ஒன்றா எல்லாருமே பார்க்கப்படுறாங்க. இந்த நிலையில அவங்களுக்கு இடையே காதல் எப்படி ஆரம்பிச்சது, ஏன் பிரிவு ஏற்பட்டது, பல வருடங்களுக்கு பிறகு பார்த்திபன் தற்போது என்ன கூறியிருக்காருன்னு முழு விவரங்களை பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல இயக்குனராகவும் நடிகராகவும் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவர் தான் பார்த்திபன். இயக்குனர் கே பாக்கியராஜிடம் உதவி இயக்குனரா பணியாற்றிய அவர் பின்னர் புதிய பாதை திரைப்படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுங்க. பார்த்திபனை தமிழ் சினிமாவுல தனித்துவமான படப்பாளியாகவும் அந்த படம் மாற்றியதாவே சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து பல படங்களை இயக்கிய பார்த்திபன் சமீபத்துல இரவின் நிழல் மற்றும் டீன்ஸ் போன்ற படங்களின் மூலமா கவனம் பெற்றிருந்தாரு. இந்த நிலையில தான் அவரது பர்சனல் வாழ்க்கை குறித்து தற்போது மீண்டும் அதிகமா பேசப்பட்டு வருது. 1990ஆம் ஆண்டு நடிகை சீதாவை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாரு பார்த்திபன். அந்த காலத்துல சீதா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகள்ல ஒருவராகவும் இருந்தாங்க. பல வெற்றி படங்கள்ல நடித்திருந்த சீதா ரசிகர்களிடையே மிக பெரும் வரவேற்பையும் பெற்றிருந்தாங்க. அதே நேரத்துல பார்த்திபன் சினிமாவில வளர்ந்து கொண்டிருந்த காலம்னே சொல்லலாம். இந்த நிலையில இருவருக்கும் இடையே ஏற்பட்ட காதல் பின்னர் திருமணமா மாறியது. திருமணத்திற்கு பிறகு இவங்க இருவருக்கும் சேர்ந்து 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. வெளியில பார்க்க மிகவும் சந்தோஷமான குடும்பமா இருந்த இவர்களின் வாழ்க்கையில பின்னர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதா கூறப்படுது. இதன் காரணமா சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சிருக்காங்க. ஆனா விவாகரத்துக்கு பிறகும் இருவரும் தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துல கவனம் செலுத்தி வருவதாகவும் பலமுறை கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் சமீபத்துல அளித்த பேட்டியில சீதாவுடனான தனது ரிலேஷன்ஷிப் குறித்து பார்த்திபன் மிகவும் எமோஷனலா பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் காதல முதலில் உணர்ந்தது சீதாவிடம் தான் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சாரு. தனது வாழ்க்கையில கான்பிடன்ஸ கொடுத்ததே அந்த காதல் தானோ, நான் பெரிய ஆளா வருவேன், முதல் படத்திலே வீடு வாங்குவேன், பங்களா வாங்குவேன்னு நம்பிக்கை கொடுத்ததும் அந்த காதல் தான் அப்படின்னு பார்த்திபன் சொல்லியிருந்தாரு. மேலும் விவாகரத்து குறித்து பேசிய அவர் அப்போது விவாகரத்து வேண்டாம் என்று நானே சமாளிக்க முயற்சி செய்தேன்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரத்துல தனது வாழ்க்கையில செய்த ஒரு தவறையும் தற்போது வெளிப்படையா ஒப்புக்கொண்டிருக்காரு பார்த்திபன். அதாவது திருமணத்திற்கு பிறகு சீதாவுக்கு மீண்டும் நடிக்க விருப்பம் இருந்ததாகவும், ஆனா அதுக்கு தன்னிடம் விருப்பம் இல்லாத இருந்ததை தெரிவிச்சிருக்காரோ அப்படின்னு கூறாரு. குடும்பம் பிரிஞ்சு போயிடுமோங்கிறது பயந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போது நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன், இப்போது இருந்திருந்தா நீ ஷூட்டிங் போயிட்டு வான்னு நான் சொல்லியிருப்பேன். என் மனைவி என் மீது வைத்த காதல் உயிருக்கும் மேலான காதல் அப்படிங்கிறத பார்த்திபன் அந்த வார்த்தையில கூறியிருந்தது தற்போது இணையதளத்துல பலரையும் எமோஷனல் ஆக்கி வருது. பார்த்திபனின் இந்த பேட்டியை தற்போது சோசியல் மீடியால அதிகமா ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரீடம் மற்றும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கருத்தை இந்த பேட்டி இணைத்து பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல சீதா தனது கரியரை தொடர்ந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெரிய உயரத்திற்கு சென்றிருப்பாருன்னு சில ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. விவாகரத்து பெற்ற பின்னாடியும் ஒருவர் இன்னொருவரை குறை கூறாம மரியாதையோட பேசுவதுதான் பார்த்திபன் சீதா ரிலேஷன்ஷிப்போட மிகப்பெரிய ஸ்பெஷல்னு ரசிகர்கள் கூறி வராங்க. பல வருடங்களுக்கு பிறகு தனது முன்னாள் மனைவியை பற்றி பார்த்திபன் எமோஷனலா பேசியிருப்பது தற்போது ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.